யூரின்ல நொரநொரா போதா 1+, 2+, 3+ அப்படின்னு சொல்றாங்களா, புரோட்டீன் வெளியேறுதுன்னு சொல்றாங்களா, இவைகளுக்கு 6 நாள்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகள் பற்றி பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு புரோட்டீன் லீக்கேஜ் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா ஆரம்பிச்சிச்சுங்க. யூரின் போனாக்கா நொரையா வருதுங்க. இல்லை யூரின்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை ஏதோ வந்து மிக்ஸ் ஆகிட்டு வருதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளை கலர்ல மோர் மாதிரி வருதுங்க. இப்படியெல்லாம் நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா, நேயர்களே, சாதாரணமாக யூரின்ல வந்து நுரை வந்துச்சுனாக்கா சின்ன ஒரு காரணங்கள் கூட இருக்கலாங்க. ஒரு உடல் உஷ்ணத்தினாலேயோ இல்லை வந்துட்டு அதிகமாக நம்ம புரோட்டீனுக்கு நம்ம அதிகமாக எடுத்திருந்தாலோ இது வந்து சாதாரணமாக அது வெளியே போகுங்க. தொடர்ந்து இதே போல நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 3 மாதம் இதே மாதிரி ஆயிருக்குது. சில பேர் 2 வருஷம்லாம் கேட்குறீங்க, 2 வருஷம் ஆயிருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கிட்னியில் இருக்கக்கூடிய வடிகட்டுற தன்மை குறைஞ்சதாக தாங்க இது பண்ணோம். அது நெப்ரான்ஸ் டெஸ்ட் எடுக்குவாங்க. அந்த நெப்ரான்ஸ் டெஸ்ட் எடுத்தாக்கா இதில் வந்து வடிகட்டுற தன்மை குறைஞ்சி போச்சு. யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா யூரினில் வந்து இது மாதிரி குளுக்கோஸ் வெளியே போகுது, புரோட்டீன் வெளியே போகுது. அது 1+, 2+, 3+, 4+ இப்படியெல்லாம் வந்து போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி நடக்கும்போது தான் என்ன ஆகுனாக்கா வெயிட் லாஸ் வருங்க. கிட்னி வந்து செயல்பாடு ஏன் குறைஞ்சிச்சு அப்படின் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வடிகட்ட தன்மை வந்து குறையிறதுனால கிட்னியுடைய செயல்பாடு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுனால கிட்னி உஷ்ணம் வருங்க. இப்படி உஷ்ணம் ஆகும்போது இந்த ஒரு ஏற்பாடுகள் கூட நடக்குங்க. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு இது எளிமையாக இந்த ஒரு புரோட்டீன் லீக்கேஜ் ஆயிடுதுங்க. அதே மாதிரி பிபி அதிகமாக ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த புரோட்டீன் லீக்கேஜ் வருதுங்க. பல காரணங்களில் வந்து பல பிரச்சனைகளில் வந்து புரோட்டீன் லீக்கேஜ் வருதுங்க. பிபினால வந்துச்சு, சுகர்னால வந்துச்சுன்னு இல்லைங்க, வேற காரணங்கள் நிறைய இருக்குங்க. அந்த காரணங்களால கூட வந்து புரோட்டீன் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின் போது பார்த்தீங்கன்னாக்கா என் கையில் வந்து சில மூலிகைகளில் வச்சுட்டுக்கிறேங்க. என்னன்னாக்கா இது முக்கியமான மூலிகை எது அப்படின் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நீரின் தன்மையை வந்து மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க. என்னங்க ஐயா எப்பவுமே இதே மூலிகையை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆமாங்க, இதே மூலிகையை தான் சரி பண்ணுதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக என்ன பண்ண போறீங்கன்னா இந்த தொட்டா சினிக்கிங்க. பாருங்க, நிறைய பேஷண்ட்டுகள் பார்க்கும்போது இந்த ஒரு தாம்பத்திய உறவில் சுகர் வந்தாவே தாம்பத்திய உறவு குறைஞ்சி போகுதுன்றீங்க. பாருங்க, இந்த தொட்டா சினிக்கை வந்து டெய்லி போயிட்டு கையை வச்சு இப்படி தொட்டுட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு மாதிரியான ஒரு பாருங்க தொட்டவனை சுருங்குது இல்லைங்க, இதில் மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குதுங்க. அது கைகளில் பட்ட ஒன்று நம்ம உடலுக்கு நல்ல ஒரு சக்தி, அந்த காம விருத்தியை கொடுக்கக்கூடியதான் இந்த தொட்டா சினிக்கை. அது மாத்திரம் இல்லை, சிறுநீரகத்துக்கு வலுக்கு சேர்க்கக்கூடியதும் சிறுநீரக பாதையில் இருக்க தொட்டுகளை நிற்கக்கூடியது தான் இந்த தொட்டால் சினிங்கி என்று சொல்லக்கூடிய மூலிகை. அதே போல் என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிறுநெரிஞ்சல் இது சமூலமாக எடுத்துக்கணும். அதே போல் பூனை மீசை எடுத்துக்கணும். இது மாத்திரம் இல்லைங்க, இது கூட சிறு பீலை மூக்கரட்டை எடுத்துக்கணும், முடக்கத்தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய கியா நெல்லி எடுத்துக்கணுங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கணும். இவைகளெல்லாம் வந்து நம்ம எடுத்து நேல் வணக்கா காய போட்டு சூர்ணமாக்கி அதை நம்ம எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கொண்டு நம்ம காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்க, காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாலை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இப்படி எடுத்துக்கும் போது எவ்வளோ எடுக்கலான்னு கேட்டாக்கா 1 ஸ்பூன் அளவு எடுக்கணுங்க. 1 ஸ்பூன் அளவுனாக்கா ஒரு 5 கிராம் அளவு எடுத்துக்கலாங்க. காலையில் ஒரு 5 கிராமு, அதே போல் மாலையில் ஒரு 5 கிராம், ஒரு நாளைக்கு 10 கிராம் தாங்க. இதை வந்து என்ன செய்யணும்னாக்கா காலையில் ஒரு 5 கிராம் போட்டு ஒரு 200 ml தண்ணி வச்சு என்ன பண்ணனாக்கா நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு ஒரு 100 ml சுண்ட வச்சு காலையில் வெறும் வயிற்றுல என்ன பண்ணுங்க குடிச்சுக்கணுங்க. குடிச்சிட்டு அதே போல் நீங்கள் உணவுக்கு போயிடலாங்க. நேரில் இது மாத்திரம் இல்லை, இது கூட வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. உணவு கட்டுப்பாடுனாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைச்சி வகைகளை எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதே போல் வந்து காய்கறிகளை என்னென்ன சாப்பிட்றோம், நான் சொன்ன காய்கறிகள் சாப்பிட்டா போதுங்க. நீர் காய்கறிகளை சாப்பிட்லாங்க. என்னென்ன நீர் காய்கறிகள் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுரக்காய் ரொம்ப முக்கியங்க. சுரக்காய், அதே போல் நூக்குள், அதே மாதிரி வந்து நம்ம கல்யாண பூசணிக்காய்ன்ற சொல்லக்கூடிய வெள்ளை பூசணிக்காய், முள்ளங்கி, கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், புடலங்காய்
இது போல் நீர் காய்கறிகளை வந்து தினமும் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு ரைஸ் ஒரு கப்பு எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி ஒரு காய் ஒரு கப்பு எடுத்துட்டு 3 வேளை நீங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு வந்தால் போதுங்க. இதோட கூட இந்த மூலிகையை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக உங்களுக்கு அந்த நெப்ரான்ஸுடைய செயல்பாடு மேம்பட்டு இந்த வந்து விலை வந்து புரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது படிப்படியாக மாற்றத்துக்கு வந்துடுற நேரங்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.